ஹாய் கைஸ், இப்போ நான் என்ன தைச்சி காமிக்க போகிறேன் அப்படின்னா ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் இது. ஃப்ரிட்ஜு கவர் வந்து நான் தைச்சி காமிக்க போகிறேன். நார்மலாக ஃப்ரிட்ஜு கவர் வந்து இந்த சைடு ஒரு 3, லெஃப்ட் சைடு 3, ரைட் சைடு 3 பேக்கேஜ் தானே இருக்கும் அந்த பேக்கெட்டு. நான் வந்து இந்த சைடு 6, அந்த சைடு 6 பேக்கேஜ் 6 12 பேக்கேஜ் இருக்கிற மாதிரி நான் தைச்சி காமிக்க போகிறேன். இங்கே பாருங்கள், ஃப்ரிட்ஜோட அளவு வந்து நான் குறித்து வச்சுருக்கேன். அதாவது ஃப்ரண்ட்லேருந்து பேக்கு மேலே டாப்பில் குறித்து வச்சு அளவு வச்சுருக்கேன். அதே மாதிரியே 2 சைடும் குறித்து வைக்கணும். இங்கே பாருங்கள், இதிலருந்து இப்படியே நீளமாக ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். 2 சைடும் வச்சு ஒரே அளவாக நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் வரைக்கும் நான் மார்க் பண்ணிடுறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த கார்னர் வரைக்கும் நீளமாக ஸ்டிச் பண்ணிக்கணும். நான் ஏன் இவ்வளோ துணி விட்டு ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இடம் வந்து ஃப்ரண்ட்டில் வராது. ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் தடிமனாக இருந்தால் தான் துணி சுருங்கி போகாது. அதுக்காக இப்போ நீளமாக தையல் விட்டுக்கலாம். நல்லா துணி சுருங்காமல் நீளமாக தையல் விட்டுக்கணும். சமமாக இருக்கணும், துணி சமமாக இருந்தால் தான் உங்களுக்கு அந்த பாக்கெட் வந்து பார்க்க நீட்டாக வரும். நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக ஃப்ரிட்ஜில் போட்டு நான் காமிக்கிறேன் எப்படி நீட்டாக இருக்குன்னு பாருங்கன்னு. அளவு எல்லாமே ஒரே அளவாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இது வந்து என்னோடய முதல் ஸ்டிச்சிங் வீடியோ. ஸ்டிச்சிங் வந்து நான் எல்லோரும் மாதிரி கிளாஸ் போயெல்லாம் கற்றுக்கல கைஸ். நான் வந்து எப்படி கற்றுக்கிட்டேன்னா, அது ஒரு எப்படி சொல்கிறது, உங்களுக்கு ஒரு வீராப்பில் கற்றுக்கிட்டேன்னு சொல்லுவாங்க பார்த்தியா, அந்த மாதிரி ஒரு வீராப்பில் தான் கற்றுக்கிட்டேன். அந்த கதையை நான் ஒரு நாள் சொல்கிறேன் கண்டிப்பாக. நல்லா நீவி விட்டு நீளமாக ஃபுல்லாக போட்டுக்கோங்க. சுருக்கம் இருக்கக்கூடாது. சுருக்கம் இல்லாமல் இருந்தால் தான் தையல் நீட்டாக இருக்கும். நான் வந்து காலில் தான் தைக்கிறேன் கைஸ், அதனால தான் கொஞ்சம் டைம் ஆகுது. மோட்ரு இருக்குது, ஆனால் அது வந்து பெடல் ரிப்பேரு, அதனால் காலில் தான் தைக்கிறேன். இப்போ இந்த துணியை வந்து நம்ம இப்போ கட் பண்ண வேணாம், கட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக நான் கட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ ஃபுல்லாக என்ன பண்ணலாம், உள் பக்கத்து திருப்பிடணும். உள்பக்கிட்ட திருப்பிட்டு இந்த ஸ்டிச்சிங் போட்டோம் இல்லையா, அந்த இடத்துக்கு வந்து நம்ம படிமான தையல் போட்டுக்கணும். அந்த படிமான தையல் போட்டால் தான் உங்களுக்கு சுருக்கம் இல்லாமல் பார்க்க நீட்டாக இருக்கும். அதுக்காக படிமான தையல் போட்டுக்கணும். உள்ளார நான் ஏன் இவ்வளோ துணியை விட்டுருக்கேன் அப்படின்னா, நம்ம ஃப்ரிட்ஜு மேலே போடும்போது ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் தடிமனாக இருந்தால் மட்டும்தான் சுருங்கி நமக்கு மேலே ஏதாவது நம்ம வெயிட் வச்சாலோ, இப்போ ஃப்ரிட்ஜ் மேலே நம்ம மருந்து டப்பா அந்த மாதிரிலாம் வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி வைக்கும்போது அது வந்து சுருங்கி பின்னாடி போகாமல் இருக்கும். அதுக்காக தான் முன்னாடி வந்து கொஞ்சம் தடிமனாக வைப்போம். அதுக்காக தான் நான் அந்த துணியை கட் பண்ணாமல் இருக்கேன். இந்த பேக்கெட் வர இடத்துல மட்டும் அந்த துணியை உள்ளார கட் பண்ணிடுவேன். அதை லாஸ்ட்டாக நான் கட் பண்ணி காமிக்கிறேன். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணுன்னு ஆசையாக இருக்குதுன்னு சொல்லுங்கள்.
சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது இதை தைச்சி காமிங்க அதை தைச்சி காமிங்க அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணாலும் நான் அதை தைச்சி காமிக்கிறேன். கண்டிப்பாக தைச்சி நான் வீடியோ போடுறேன். எப்படி தைக்கிறதுன்னு கிளியராக நான் சொல்கிறேன். இப்போ என்கிட்ட இது ஸ்டாண்டு வந்து இல்லை, மொபைல் வச்சு வீடியோ எடுக்கிற மாதிரி ஸ்டாண்டு இல்லை. இப்போ தான் நான் ஆர்டர் போட்டிருக்கேன். அது வந்ததுக்கப்புறம் நான் கிளியராக, இன்னும் நல்லா கிளியராக நிறைய வீடியோஸ் நான் போடுறேன். ஸ்டிச்சிங் பண்ணுறதெல்லாம் நல்லா கிளியராக தெரியும். அந்த மாதிரி நான் போடுறேன். உங்களுக்கு என்ன தைக்கணுன்னு விருப்பம் இருக்கோ அதை வந்து இது வந்து தைச்சி காமிங்க, இது வந்து கட் பண்ணி காமிங்க அப்படின்னு சொல்லுங்கள். நான் கட் பண்ணி காமிக்கிறேன் கண்டிப்பாக. இப்போ ஃபுல்லாக நாம் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். படிமான தையல் ஃபுல்லாக போட்டு விட்டுக்கலாம். ஃபுல்லாக தையல் போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த கார்னரு இதே மாதிரி அந்த சைடு கார்னர் ரெண்டும் தான் நம்ம பாக்கெட் தைக்க போகிறோம். ரெண்டையுமே ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ரெண்டாக போட்டு ஃபோல்ட் பண்ணியிருப்போம். இப்போ அதை மறுபடியும் ரெண்டாக போட்டு ஃபோல்ட் பண்ணி நம்ம பாக்கெட் எவ்வளோ ஹைட்டு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சு ரெண்டு சைடுமே வர மாதிரி கைஸ் ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கணும். ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி ரெண்டு சைடுமே இப்போ நம்ம மார்க் பண்ண போகிறோம். சரிங்களா? ரெண்டு சைடுமே பாக்கெட்டோட ஹைட்டு மார்க் பண்ணணும். ரெண்டு சைடுன்னா நம்ம ரெண்டு சைடுமே லெஃப்ட் அண்ட் ரைட்டு தொங்கும் இல்லையா ஃப்ரிட்ஜில், அந்த இது மார்க் பண்ண போகிறோம். இப்போ அதில் வந்து ஒரு சைடு மார்க் பண்ணியாச்சு. இப்போ இன்னொரு சைடும் அதே அளவை வச்சு மார்க் பண்ணிக்க போகிறோம். இப்போ இதே மாதிரியே மொத்தம் 4 மார்க் பண்ணணும். இந்த சைடு 2 மார்க்கு, இது வந்து லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டு சைடும். அதே மாதிரி இதுலேயும் இப்போ ஃப்ரண்ட்டில் வரும்ல, ஃப்ரண்ட்டில் லெஃப்ட்டு ரைட்டு, அதே மாதிரி பேக் சைடு லெஃப்ட்டு ரைட்டு. டாப்லேருந்து ஃப்ரிட்ஜோட டாப்லேருந்து ஃப்ரண்ட்டில் லெஃப்ட்டு ரைட்டு, டாப்பில் பேக் சைடு ஒரு லெஃப்ட்டு ரைட்டு அது வரும் இல்லையா. இப்போ பேக் சைடு லெஃப்ட்டு ரைட்டு நம்ம குறிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் நமக்கு மடக்கி வச்சு தைக்கிறதுக்கு. பேனா எழுத மாட்டேங்குது. இப்போ நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம குறிச்சோம் இல்லையா, அதையும் இதையும் மடக்கி எடுத்துக்கணும். கரெக்டாக அந்த அளவு பார்த்து மடக்கி ஸ்டிச் பண்ணிக்கணும். ரொம்ப பழைய மிஷின் கைஸ், அதனால தான் நூல் வேறு அந்தந்து போகுது. என்ன தான் எண்ணெய் போட்டு வச்சாலும் 2003 வாங்கின மிஷின். எல்லாருமே இதில் தான் கற்றுக்கிட்டோம் எங்கள் வீட்டில். கற்றுக்கிட்டு லாஸ்ட்டாக நான் கற்றுக்கிட்டேன், அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டேன். அவ்வளோதான், தைச்சாச்சு. இதே மாதிரி இப்போ இந்த சைடும் தைச்சிக்கணும். இதே சேம் இந்த சைடும் அதே மாதிரி அளவு மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த அளவுக்கிட்ட வச்சு ஸ்டிச் பண்ணிக்கணும். சுருக்கம் இல்லாமல் நீட்டாக எடுத்து விட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் இது தெளிவாக சொல்கிறேன், அதனால தான் ஒரு இது கூட எப்படி சொல்கிறது, எந்த ஒரு இதுவுமே கட் பண்ணாமல் நான் ஃபுல் வீடியோவும் போடுறேன் தெளிவாக சொல்லணுங்கிறதுக்காக. இது நான் ஏன்னா
நார்மலாக இருக்கிற மாதிரி எல்லாத்துலேயும் 3 பேக்கெட் இருக்கும். அந்த மாதிரி கிடையாது. இதில் ஒரு சைடும் 6 பேக்கெட் இருக்கும். மொத்தம் 12 பேக்கெட் இருக்கும். அதனால தான் நான் வந்து ஃபுல்லாகவே போடுறேன். உங்களுக்கு ஃபோல்ட் பண்ணுறது எப்படி, கிளாத்தை ஃபோல்டு பண்ணி தைக்கணும்னு முதற்கொண்டு. இப்போ வந்து இதை 3ஆக ஃபோல்டு பண்ணிக்கணும். ஏன்னா 3 பேக்கெட் 3 பிரிக்கணும் இல்லையா? 3 பிரித்தோன்னா அது உள்ளேயே இன்னொரு பேக்கெட் வரும். அந்த மாதிரி இப்போ 3ஆக ஃபோல்டு பண்ணிவிட்டு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு மார்க் பண்ண இடத்துல ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் இப்போ நம்ம ஒரு ஃபோல்டு தான் பண்ணி ஒரு ஃபோல்டை தான் தைக்கிறோம். அந்த ஒரு ஃபோல்டுக்குள்ளே 2 இருக்கும். ஓகேங்களா? 2 பேக்கெட் இருக்கும். நான் அது காமிக்கிறேன். இப்போ 2வது ஃபோல்டும் 3வது ஃபோல்டும் தைக்கிறோம். மார்க் பண்ண இடத்துலேருந்து இந்த மாதிரி நம்ம ஒரு சைடும் 6 ஃபோல்டு இருந்ததுன்னா நமக்கு தேவையில்லாத பொருளோ இல்லை நம்ம தூக்கி போட மனசு வராது. இப்போ நிறைய கவர்லாம் கூட நான்லாம் தூக்கி போட மாட்டேன். நிறைய கவர் யூஸ் ஆகும்னு வச்சுருப்பேன். இங்கே பாருங்கள், 2 கவர் 2 பார்த்திங்களா? இதே மாதிரி ஒவ்வொரு ஃபோல்டர்லேயுமே இருக்கும். 3 ஃபோல்டர்லையுமே இந்த மாதிரி இருக்கும். பார்த்திங்களா? இதே மாதிரியே இப்போ அந்த சைடு தைக்கணும். நம்ம இதில் வந்து தேவையில்லாத, இப்போ நான் கவர்லாம் வந்து நான் தூக்கி போட மாட்டேன். ஏதாவது ஒரு அர்ஜெண்ட்டுக்கு வேணும் அப்படின்ட்டு வச்சுருப்பேன். எல்லாத்தையுமே இதில் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தேவையில்லாத பொருள் நம்மளோட திங்ஸு கூட, லேடிஸோட இப்போ பேண்டு ஒரு சைடு கிடக்கும், கிளிப்பு ஒரு சைடு கிடக்கும், அதெல்லாம் கூட நம்ம வச்சுக்கலாம். இப்போ ஃப்ரிட்ஜில் நம்ம வைக்கக்கூடாது அப்படின்னு மருந்து பொருள்லாம் கூட நம்ம எடுத்துகிட்டு வந்திருப்போம், அதெல்லாம் வச்சுக்கலாம். இப்போ இதே மாதிரியே சேம் இதே ஹைட்டு நான் பாருங்கள் மார்க் பண்ணியிருக்கேன். இதே ஹைட்டு சேம் தைக்கணும். நம்ம 2 கார்னர்லேயும் ஃபஸ்ட்டு தைச்சிட்டு அந்த சைடு நம்ம தைச்சோம் இல்லையா, அதே மாதிரியே சேம் 2 கார்னர்லேயும் தைக்கணும். பாருங்கள், அந்த சைடும் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அதை அப்படியே மடக்கி வச்சு 2 கார்னர்லேயும் ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸ்டிச் பண்ணிவிட்டு இதே மாதிரி சேம் இப்போ இந்த கார்னர்லேயும் மார்க் பண்ணோம் இல்லையா, இந்த கார்னர்லேயும் ஸ்டிச் பண்ணிக்கணும் கரெக்டாக. சுருக்கம் இருக்கக்கூடாது கைஸ். சுருக்கம் இருந்தது, ஏத்தியமாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு பேக்கெட் நம்ம தைக்கும் போது சுருக்கம் வரும், அசிங்கமாக இருக்கும், பார்க்க ஒரு நீட்னஸாகவே இருக்காது. அதனால் கரெக்டாக அந்த அளவு பார்த்து ஸ்டிச் பண்ணணும். இந்த கார்னர்லேயும் இப்போ தையல் போட்டுக்கலாம்.
இப்போ இந்த 3 ஃபோல்டாக நம்ம தைக்கணும் இல்லையா, அதுவும் இந்த சைடு தைச்சோம் பாருங்கள். இதை வச்சு மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணிடலாம். இது மேலே டாப்பில் மார்க் பண்ணுறோம், அடுத்தது கீழே மார்க் பண்ணிவிட்டு இப்போ ரெண்டையும் சேர்த்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு ஃபோல்டர் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். கரெக்டாக மார்க் பண்ண இடத்துல நீடியில் வச்சு ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் நேராக வரும், நீட்னஸாக இருக்கும். 3 ஃபோல்டரும் வேறு வேறு சைஸில் இருந்தால் நல்லா இருக்காது, ஒரே மாதிரி சைஸில் இருக்கணும். ஃபஸ்ட்டு ஃபோல்டரு தைச்சாச்சு. நெக்ஸ்ட்டு 2வது ஃபோல்டரும் 3வது ஃபோல்டரும் தைக்கிறோம். இதுவும் சேம் அதே மாதிரி தான். மார்க் பண்ண இடத்துலேருந்து கரெக்டாக கீழேயும் மார்க் பண்ண இடத்துக்கு நேராக ஸ்டிச் பண்ணிக்கணும். ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ரஃப் அடிக்க மறந்துடாதீங்க. நம்ம பேசாமல் தைச்சோன்னா தையல் பிரிஞ்சிரும். மேலே எந்த இடத்துல தொடங்குறோமோ அங்கேயே ரஃப் அடிக்கணும், எந்த இடத்துல முடிக்கிறோமோ அந்த இடத்துலையும் ரஃப் அடிக்கணும். எனக்கு இப்போ பிஞ்சிருச்சு நூல், அதனால் நான் மறுபடியும் அந்த இடத்துல இருந்து தைச்சிக்கிறேன். ரஃப் அடிச்சுக்கணும், திரும்ப முடியும் போது ரஃப் அடிச்சுக்கணும். ரஃப் அடிச்சுக்கிறதுன்னா எப்படி சொல்கிறது, நிறைய தையல் போடுவோம் இல்லையா ஒரே இடத்துல, அந்த மாதிரி போட்டுக்கணும். அப்போ தான் பிரிஞ்சு வராது. பாருங்கள், இதுலேயும் வந்து 3 பேக்கெட் 2 பேக்கெட்டாக வந்துடுச்சா 3 ஃபோல்டர்லேயும். நான் சொன்னேன் இல்லையா எக்ஸ்ட்ரா துணி இருக்குன்னு சொல்லிட்டு, அது இது தான். ஓகேங்களா, அந்த ஃப்ரண்ட்டில் விட்டுருப்போமே அதுதான். இதை கட் பண்ணிடலாம். இன்னும் கொஞ்சம் துணி இருக்குது, அதையும் கட் பண்ணிடலாம். ஏன்னா உள்ளே நம்ம கையை விடும்போது டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது இல்லையா. பாருங்கள், எல்லாத்துலேயுமே 2 ஃபோல்டர், ஒரு ஃபோல்டர்லேயும் 2 ஃபோல்டர் இருக்குது. நம்ம இதில் எல்லாமே போட்டு வச்சுக்கலாம் கைஸ். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லானது தான். என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இப்போ அடியில் வந்து எல்லாமே போயிடும். அதுக்காக நம்ம அடியிலையும் ஒரு ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஏன்னா இது 2ஆக ஃபோல்டர் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் நம்ம உள்ளே ஒரு பொருள் போடுறோம் அப்படின்னா அதுக்கு அடியில் போய் பேக் சைடில் மாட்டிக்கும். அதனால் கீழேயும் ஒரு ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம எந்த ஃபோல்டரில் போட்டிருக்கோமோ அதுலேயே இருக்கும் அப்படியே. அதுக்காக போட்டிருக்கோம். நான் வந்து வாய்ஸும் வீடியோவும் தனித்தனியாக போட்டுட்ருக்கேன், அதனால் லாஸ்ட்டில் வாய்ஸ் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் அந்த ஸ்டாண்ட் வந்தோடனே நான் வந்து மைக்கும் ஆர்டர் பண்ணியிருக்கேன். நான் வாய்ஸ் ஓவர் கரெக்டாக கொடுக்குறேன். இப்போ இந்த சைடும் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த நூல் வந்துச்சுன்னா எனக்கு பெரிய தொல்லை, ரொம்ப. மிஷின் தான் மாற்றணுன்ட்டு இருக்கேன். இந்த மிஷினும் 20 வருஷத்துக்கு மேலே உழைக்குதுங்க. 21 வருஷம் ஆகிடுச்சு. 21 நினைக்கிறேன். கீழேயும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணியாச்சு. பாருங்கள், எல்லாத்துலேயுமே எல்லா நூல்லாம் கட் பண்ணிவிட்டு நீட்டாக வச்சுக்கணும். பாருங்கள், எல்லாத்துலேயுமே வந்து 2 ஃபோல்டர்
ஃபுல்லாக 2 ஃபுல்லாக. இப்போ இந்த சைடும் வந்து நம்ம அந்த துணி விட்டுருந்தோம் இல்லையா, அது இந்த சைடு ஷோல்டர்லேயும் கட் பண்ணி விட்டுறலாம். நல்லா ஃபுல்லாக கட் பண்ணுங்கள், வெளியே தெரியாமல் அந்த துணியை கட் பண்ணிடாதீங்க. இப்போ நம்ம தைச்சி முடிச்சாச்சு. இப்போ நான் இதை ஃப்ரிட்ஜுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் கைஸ், எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். நான் அந்த துணி விட்டேன்னு சொன்னேன் இல்லையா, அது இந்த இடத்துல தான். இந்த இடத்துல வந்து எப்படின்னா, இப்போ 2 ஃபோல்டர் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல தான் ஸ்டிப்பாக இருக்கும் பாருங்கள். ஃபோல்ட் பண்ணியிருக்கிறது தெரியுதா, 2 துணி. இந்த இடத்துல நம்ம ஃப்ரண்ட்டில் 2ஆக ஃபோல்டு பண்ணுறத இந்த இடத்துல வச்சோம் அப்படின்னா ஸ்டிப்பாக இருக்கும். நமக்கு துணி நழுவி அந்த சைடு போகாது. இப்போ இந்த சைடு பாருங்கள், செம்ம நீட்டாக இருக்குது, பார்க்கவே அழகாக இருக்குது சிஸ்டர். செம்மையாக இருக்குது. என் வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் வீடியோ போடுறேன். உங்களுக்கு எதாவது ஸ்டிச் பண்ணணுன்னு தோணுச்சுனாலும் அதையும் சொல்லுங்கள், நான் அதையும் ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.